தட்டி கடந்த 6 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தின தேவன், ஒரு இமை பொழுதும் கைவிடாத இஸ்ரவேலின் தேவன். காலவேளையிலே கரங்களை உயர்த்தி, அவர் ஒருவரே உண்மையுள்ளவர், அவர் ஒருவரே நம்பத்தக்கவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், அரை ஆண்டு கடக்க செய்து ஹல்லேலூயா இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்த தேவனுக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. இருதயத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உயர்த்தி சொல்லுவோம், உம்மை இயேசுவே, பாத்திரரே, உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகர். அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுங்க, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன். வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நான். இருதயத்தை உயர்த்தி பாடுவோம், உம்மை ஆராதிப்பேன் ஜீசஸ், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் இயேசுவே, உம்மை ஹல்லேலூயா, பாத்திரரே, உம்மை ஆராதிப்பேன், என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, சொல்லுங்க, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்க, நன்மைகளின் நாயகன், நன்மைகள் செய்பவரே, ஓ எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகரே, எனக்குள்ளே வாழ்பவரே. உணர்ந்து சொல்லுவோமா? கண்களை உமக்கு மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறேன். கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன், கால்களை வலைக்கு நீங்கள் ஆக்கி விடுகிறீர். தடுமாறும் போதெல்லாம், தடுமாறும் போதெல்லாம்
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி 6 மாதங்களும் நடத்தி 7வது மாதத்தில் இந்த முதல் வாரத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்த எல்லா கிருபைகளுக்காக நல்ல விடுதலையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கிருபை 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 கிருபை. அவர் உன்னை தனியே விடுகிற தேவன் அல்ல, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உண்டு, அவருடைய வார்த்தை உண்டு, அவருடைய கிருபை உண்டு, அபிஷேகம் உண்டு, வசனம் உண்டு, வாக்குத்தத்தம் உண்டு. பயப்படாதே, வலக்கரத்தை பிடிக்கிற கர்த்தர். இந்த 7வது மாதத்திலும் தேவ ஆலோசனை, எல்லாவற்றிலும் தேவ ஆலோசனை, தேவ ஆலோசனை. பரலோகம் திறந்து கர்த்தர் பேசும் சத்தம் கேட்கிற பரலோக ஆலோசனையை கர்த்தர் தர உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர். நீர் ஒருவரே உண்மை உள்ளவர். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுமா, நீர் ஒருவரே உண்மை உள்ளவர் அப்பா, நீர் ஒருவரே மாறாதவர் ஆண்டவரே. இந்த 7வது மாதத்திலும் எங்களை நீ நடத்த போதுமானவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் எங்களோடு பேசும் எல்லாரும் கேட்போம். ஆவியானவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு பேசணும். உம்முடைய சத்தத்தை இந்த காலை வேளையில் எங்களிலே தொனிக்க பண்ணும். ஆவியும் ஜீவனும் உள்ள உம்முடைய வார்த்தையினாலே எங்கள் உள்ளங்களை நிரப்பி அருளும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கருவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ரைட், நீங்களும் என்ன திடீர்னு பாஸ்டர் நிற்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திடீர்னு வருவேன். இப்படியா லேட்டாக வர்றது சர்ச்சுக்கு? நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த ஆராதனையில் எப்படியெல்லாம் வரீங்க. சரி, வருகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரிலே பலப்படுங்கள், கர்த்தருடைய வார்த்தையிலே உங்களை ஊன்ற கட்ட இடம் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு நல்லவர். இந்த நல்ல விசேஷித்த காலை வேளைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் நம்மோடு கூட சென்னை புதுவாழ்வு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் டி மோகன் அவர்களுடைய இளைய குமாரன் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் இளைய குமாரன் உடனே பைபிளில் இருக்க இளைய குமாரனுக்கு போகக்கூடாது. இவர் நல்ல இளைய குமாரன். சரி, பாஸ்டர் பெஞ்சமின் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் இந்த நாளில் இந்த ஆராதனையில் வந்திருப்பது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க அவைலபிளாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர்களுக்கு பல ஆராதனைகள் உண்டு. காலையிலிருந்து இரவு மட்டும் ஆராதனைகள் மாறி 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 நடந்து கொண்டிருக்கிற ஒரு சபை. ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருந்தேன், அந்த சபையில் இருந்தேன், ஆராதனையில் இருந்தேன். அப்போ பாஸ்டர் நான் உள்ளார போன உடனே சொன்னாங்க, மேலெல்லாம் போய் எல்லா ஆராதனையும் பார்த்துட்டு வா, அப்புறம் அடுத்த ஆராதனையில் நீ ஆராதனை நடத்தலான்னு சொன்னாங்க. ஸோ போய் ஒவ்வொரு ஹாலாக போய் பார்த்துட்டு, ஒவ்வொரு ஃப்ளோராக போய் பார்த்துட்டு அப்படி சுற்றி அடிச்சுட்டு வந்தேன். பார்த்தா எங்கு பார்த்தாலும் ஜனம், இருக்க இடம் இல்லை, நடக்க இடம் இல்லை, கூட்டம் கூட்டம் கூட்டம், நான் ஜேன்னு கூட்டம். அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே வந்த உடனே பாஸ்டர் கேட்டாங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னாங்க. சரவணா ஸ்டோர் மாதிரி இருந்துச்சுன்னு. அவ்வளவு மகிமையா, எவ்வளோ கூட்டம் ஜனங்கள் கர்த்தரை அங்கே ஆராதிக்கிறார்கள். அங்கே பல ஆராதனைகள் பல இடங்களில் நடக்கிறது. அவர்கள் ரொம்ப பிஸியாக இந்த நாளில் இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த காலை வேளையில் அவர்கள் நம்மோடு கூட இந்த ஆராதனையில் இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் பேசுவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல நட்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அதிகமாய் என்னை நேசிக்கிறவர்கள், அதிகமாய் எனக்காக ஜெபிக்கிறவர்கள், அநேக நேரம் நல்ல ஆலோசனைகளை
தந்து கர்த்தர் நல்ல நண்பர்களை கர்த்தர் தருகிறார். நல்ல உறவுகளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆண்டவருடைய நல்ல ஆலோசனைகளை அவர்கள் மூலமாய் கேட்க கர்த்தர் கிருபை தருகிறார். அவர்கள் இந்த காலை வேளையில் இந்த 2வது ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவ மனிதனை வரவேற்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைபடுவார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். எங்களுடைய சபை சார்பாகவும் பாஸ்டர் மோகன் சார்பாகவும் எங்களுடைய அன்பை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில் பாஸ்டர் ஸ்டீவ், பாஸ்டர் ஐசக் மற்றும் மற்ற பாஸ்டர்கள் எல்லாரையும் எங்களுடைய அன்பினால் அவர்களை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களுக்காக நாங்கள் தாங்குகிறோம். அநேக நேரங்களில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக எங்களுடைய ஸ்தாபனத்தை குறித்தும் மற்ற காரியங்களை குறித்து நாங்கள் பேசுவதற்கு ஆண்டவர் நல்லா எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராங்க. சபையாக சேர்ந்து நம்ம எல்லாருமே நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய பட்டணங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதற்காக நம்ம ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். ஆமென். அநேக நேரம் நம்ம நம்முடைய சொந்த பிரச்சனை, நம்முடைய சொந்த காரியங்களுக்காகவே யோசித்து கொண்டு இருப்போம், நம்முடைய சொந்த சபைக்காகவே யோசித்து கொண்டு இருப்போம். அநேக ஆண்டவர் வைக்கிற நோக்கத்தையும் ஆண்டவர் வைக்கிற தீர்மானங்களையும் ஆண்டவர் வைக்கிற திட்டத்தையும் நம்ம விட்டு நம்முடைய சொந்த காரியங்களுக்காகவே நம்ம யோசித்து கொண்டு இருப்போம். இந்த நாட்களில் சபைகளாக சேர்ந்து ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, இந்த நாட்களில் என்ன செய்ய விரும்புகிறாரோ என்று சொல்லி அவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இதோ மனிதர்கள் கரங்களை உயர்த்தி மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள். உணர்ந்து பாடுவோமா? நம் மத்தியில வாசம் செய்கிற தெய்வன், எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே வசித்திட எங்க மத்தியில வாங்கப்பா. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரம், பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி, எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் மத்தியில வாங்க, எங்களோட பேசுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் சபைதனில்
குடும்பத்தில், ஓ எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா. எல்லாரும் கரங்கள் அசைத்து அவருக்கு எல்லா துதியும், அவருக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துவோம். அவரே தேவன், அவர் நித்தியமாக நம்மை வழி நடத்துகிறவராக, ஓ நமக்கு முன்பதாக சென்று தடைகளை முறியடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஓ கடைசி முறையாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து அவருக்கு எல்லா மகிமை சபையின் நடுவிலே உண்டாகட்டும். இந்த காலவேளையில் அப்பா எங்களோடு நீர் பேசுவீராக. எங்க சபைதனில் ஆண்டவரே நீர் உலாவி வருவீராங்கப்பா. 7 பொன் கொத்துகளின் மத்தியிலே உலாவி வருகிற பரிசுத்த தேவன் நம் நடுவிலே இருக்கிறார். அவர் நம்மோடு பேசுவாராக, அவர் நம்மோடு இடைபடுவாராக. ஆவியானவருக்கு நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய செவிகளையும் திறந்து கொடுத்து அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம்ம வாழ்வோமாக. ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம் 7ஆவது வசனம். ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். 8ஆவது வசனம், இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்றார். ஆமென். இந்த மலையிலே தங்கி இருந்தது போதும், உங்களுக்கு முன்பதாக ஒரு தேசத்தை நான் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம இருக்கிற நிலையிலேயே தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை கழித்து கொண்டிருப்போம். அநேக நாட்கள்ல நம்ம தங்கி இருக்கிற வேளையில் தங்கி இருக்கிற மாதிரியே இருந்து அதே ஜெபம், அதே காலையில் ஒரு சின்ன வேத வாசிப்பு, படுப்பதற்கு முன்பதாக ஒரு சின்ன வேத வாசிப்பு, அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதே அந்நிய பாஷை, ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்த அதே அந்நிய பாஷை, நம்முடைய குடும்பத்தை ஒரே நிலைமையில இருந்து நடத்தி கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்களை நம்ம பார்க்கிறோம். இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல தங்கி இருந்தது போதும். உனக்கு முன்பதாக ஒரு தேசத்தை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு முன்பதாக ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறேன், உனக்கு முன்பதாக ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறேன். தங்கி இருந்தது போதும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முன்னோக்கி செல்வதற்கு ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் ஊன்றி சென்று தள்ளி கொண்டே இருக்கிறார். இருக்கிற நிலைமையிலே இருந்தோம் என்றால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நீங்க ஒரு அழகான ஒரு கதையை ஆண்டவர் இந்த ஆதியாகமம் 11ஆவது அதிகாரம் 31, 32 நம்ம பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் படிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 11, 31, 32. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். கானான் தேசத்திற்கு போக பெறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். 32 வசனம். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். அநேக நம்ம எப்பவும் பைபிள் படிக்கும் போது எல்லாருக்கும் ஆபிரகாம் பத்தி தெரியும். எல்லாம் 12ஆவது அதிகாரத்துக்கு போய்
ஆபிரகாமை எப்படி ஆண்டவர் ஊர் தேசத்திலிருந்து அழைத்தார், எப்படி அந்த இடத்தை விட்டு கானான் தேசத்திற்கு அழைத்து வந்து அவரை ஆசீர்வதித்தார் என்றெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஏற்கனவே அழைத்த ஒரு குடும்பமாக இருந்துச்சு. அவனுடைய தகப்பனாரிய தேராகுவை அழைத்து கானான் தேசத்திற்கு போ என்று சொல்லி ஆவியானவர் இந்த 2 வசனத்தை நமக்காகவே வைத்திருக்கிறார். தேராகு 205 வருஷங்கள், 205 years அதே இடத்துல இருந்து அவன் எங்கேயோ கானான் தேசத்திற்கு வர வேண்டும் சொல்லி போய் ஆரம்பிச்சுட்டு பாதி வழியிலே ஆரானிலே அவன் உட்கார்ந்து விட்டு 205 வருஷம் அதே இடத்துல இருந்து மரித்து போனான். அதுக்கப்புறம் நம்ம 12வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது மறுபடியுமாக ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, உன்னுடைய சொந்த வீட்டு எல்லா ஆட்களையும் விட்டு நீ பிரிந்து போய் கானான் தேசத்திற்குள்ள நீ பிரவேசித்து என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ காணு என்று சொன்னார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்ம பாதி தூரம் வந்துடுவோம். பாதி தூரம் வந்துட்டு இருக்கிற நிலைமையிலேயே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி விட்டு போக வேண்டும் சொல்லி தீர்மானித்து அப்படியே ஆரானை போல, இந்த தேராகுவை போல ஆரான் பட்டணத்திலே இருந்து கொண்டு இருப்போம். இன்றைக்கு தேவன் நீ இருக்கிற நிலைமையிலிருந்து முன்னோக்கி செல்வதற்காக, இருக்கிற நிலையிலிருந்து நீ முன்பதாக செல்வதற்காக ஆண்டவர் மறுபடியும் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 6வது வசனம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 6வது வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா. அதற்கு அவன் என்றால் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இந்த கதை எல்லாருக்குமே நம்ம கேட்டிருப்போம். எலிசாவை நோக்கி இந்த ஒரு விதவை பெண் ஓடி வந்து என்னுடைய புருஷனுடைய அநேக கடன் நிமித்தமாக என்னுடைய பிள்ளைகள்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நிற்கிறான். அப்பொழுது எலிசா சொல்லி, நீ பாத்திரங்களை கொண்டு வா, உன்கிட்ட இருக்கிற இந்த எண்ணெய் எடுத்த கலசத்தை எடுத்து ஊற்று. அந்த பாத்திரம் எவ்வளவு இருந்ததோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலையும் அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் பாத்திரத்திற்கு அளவு, பாத்திரம் இன்னும் விரிவாகாதபடி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருப்போம். அபிஷேகத்திற்காக நம்ம காத்து கொள்ளாதபடி, அபிஷேகம் எப்போ ஊற்றப்படும், எவ்வளவு நம்முடைய பாத்திரம் விரிவாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் அபிஷேகம் ஊற்றப்படும். இன்றைக்கு நம்முடைய நிலைமை ஒரே நிலைமையில இருந்துட்டு அங்கே இடமே இல்லாத அளவுக்கு நம்ம சாதாரண வாழ்க்கையை வாழாதபடி இன்றைக்கு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையை வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய அபிஷேகம் எப்போ நிரம்பி வழியும் என்றால் நம்முடைய பாத்திரம் விரிவாகும் போது தான் அபிஷேகம் நிரம்பி வழியும். இன்றைக்கு நம்முடைய கெப்பாசிட்டி ஃபார் ரிசீவிங் தி ஆயில் ஆண்டவர் நமக்கு விரிவாக்கும்படியாக சொல்லுகிறார். இருக்கிற நிலைமையிலேயே நம்ம இருக்க முடியாது. முன்னோக்கி செல்லுகிற ஒரு உண்மையான ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவாராக. 3வது ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். எலியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2, 4, 6வது வசனம், 9வது வசனம். அதை படிக்க வேண்டாம். ஆனால் இங்கே எலிசா இருக்கிற இடத்துல இருந்து இல்லாதபடி 1வது கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போகிறான். பெத்தேல்ல இருந்து எரிகோக்கு போகிறான். எரிகோல இருந்து அங்கே எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், இந்த இடத்திலே நீ தங்கிவிடு, இதற்கு மேலே நீ வர தேவையில்லை. ஆனால் ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பின் தொடர்ந்து செல்லுகிற ஒரு அனுபவத்திற்குள்ள எலிசா ஆவலோடு காத்திருந்து, இந்த எலியாவின் அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாக வேணும்னு சொல்லி அவனை நோக்கி பார்க்கும்போது அவன் மேலே எலியாவின் ரெட்டிப்பான அபிஷேகம் வந்தது. கில்காலிலேயே நான் தங்கி விடுகிறேன். அவனை சுற்றி இருந்த நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அவங்களுக்கும் தெரியும் இந்த எலியா இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான்னு சொல்லி அவனுக்கும் தெரியும். ஆனால் இந்த எலிசா மட்டும்தான் எலியாவுக்கு பின்பதாக போக முடியும். 1வது கில்காலுக்கு போனான், அதுக்கப்புறம் பெத்தேலுக்கு போனான்,
பெத்தேல்ல இருந்து எரிகோவுக்கு போனா, எரிகோல இருந்து யோர்தானுக்குள்ள போகும்போது அபிஷேகம், ரெட்டிப்பான அபிஷேகம், அந்த ஒரு மேண்டில் ஆஃப் காட் அவன் மேலே வந்து இறங்கின போது அபிஷேகத்தை ரெட்டிப்பாக அவன் பெற்றுக்கொள்கிறான். இன்றைக்கு அநேகர் இந்த ஒரு ஜெபத்திற்கு போனால் போதும், ஏதோ 1ஆம் தேதி நான் வந்துட்டேன், 1வது வாரம் வந்துட்டேன் ஒரு கம்யூனியனை, நான் இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை 1வது வாரத்தில் நான் பெற்றுக்கொண்டா போதும், அடுத்த வாரம் 3வது வாரம்லாம் வர வேண்டாம், எனக்கு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு சொல்லி அநேகர் சபையிலேயே ஒழுங்காக வரதில்லை. அநேக முறை நம்ம வந்து இன்னும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், நீ இந்த ஊழியத்திற்காக நீ உன் நேரத்தை செலவு பண்ணு, இந்த இடத்துல போய் நல்லா ஜோமனு, உனக்காக நான் வைத்திருக்கிற காரியங்கள் பெரிய காரியங்கள்னு சொல்லி ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் ஆண்டவரே இந்த நிலைமையில் இருந்தாலே போதும், இந்த இடத்துலையே உட்காந்து இந்த வேலையே நான் செய்து கொண்டு என் வாழ்க்கையை நான் முடித்துட்டு போகிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்வதற்கு அநேகர் விட்டு கொடுத்துருவாங்க, அவங்க இருதயத்தை விட்டு கொடுத்துருவாங்க. பல வருஷமாக நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது அதே காரியங்களை செய்து 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 ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை செய்யாதபடி, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு பின்தொடராதபடி சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்போம். எலியாவின் ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவன் பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்தை தொடர்ந்து கேட்கிறவனாக இருந்தான். நீங்க ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனம் 11-12 நம்ம பார்க்கும்போது, ஆபிரகாமே அந்த பையன் மேல பிள்ளையாண்டான் மேல கரங்களை போடாத அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவருடைய சத்தத்தை மறுபடியுமாக அவன் கேட்டான். ஒருவேளை ஆபிரகாம் வந்து ஆண்டவர் ஈசாக்க நீ போய் பலியிடு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் தானே பேசினார் என்கிட்ட, அதனால நான் போய் அவனை உடனடியாக பலியிட்டு ஆண்டவர் நான் மகிமை செலுத்த போறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை தொடர்ந்து கேட்காதபடி விட்டுருந்தானா இன்றைக்கு ஈசாக்கு இருந்திருக்க மாட்டான், இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்திருக்க மாட்டாங்க, இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த முழு உலகமும் அனுபவிச்சிருக்காது. ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம தொடர்ந்து கேட்க வேண்டும். அநேக முறை ஆண்டவர் தான் இதை சொன்னார், ஆண்டவர் தான் இந்த அழைப்பை என் மேல வைத்திருந்தார் அப்படின்னு அழைப்பு இப்படிதான் நான் செய்ய வேண்டும் சொல்லி ஒரே சத்தத்தை கேட்டு ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிற காரியத்தை கேட்காதபடி நம்ம அநேக நேரம் நம்ம விட்டு விடுறோம். ஆண்டவர் என்னை அழைத்தார், 20 வருஷத்துக்கு முன்பதாக என்னை அழைத்தார், 30 வருஷத்துக்கு முன்பதாக அழைத்தார், இந்த வார்த்தையை சொல்லிதான் என்னை அழைத்தார், இப்படிப்பட்ட ஊழியம் தான் செய்ய என்னை அழைத்தார்னு சொல்லி ஒரே வார்த்தையை பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டே இருக்க முடியாது. எலியா கேரித் ஆற்றங்கரையில் இருக்கும்போது ஆண்டவர் தான் அங்கே போய் நீ இருக்கும்போது உனக்கு காகங்கள் வந்து போஷிக்கோன்னு சொன்னார். ஆனால் அதே தேவன் தான் மறுபடியும் இந்த இடத்த விட்டு சாரபாத்துக்கு நீ போ, அங்கே நான் உன்னை போஷிப்பேன்னு சொல்லுகிறார். கேரித் ஆற்றங்கரையில் ஆண்டவர் தானே என்ன சொன்னார், இந்த இடத்துல நான் உட்காந்துறேன்னு சொல்லி ஆண்டவரோடு இருக்கிற கனெக்ஷன் இல்லாதபடி, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதபடி அதே இடத்துல உட்கார்ந்துருந்தானா அவனுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்காது. ஆண்டவருடைய சத்தத்தை கண்டினியூஸாக கேட்கிற ஒரு அனுபவத்தில் ஆண்டவர் நமக்கு தருவாராக. இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இருக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ்கோ நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டேட்டஸ்கோ என்றால் இருக்கிற நிலைமையை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடையும் என்னையோடையும் பேசி கொண்டு இந்த சபைக்கு பேசி கொண்டு இருக்கிறார். இருக்கிற நிலைமையில நம்ம இருக்க முடியாது. முன்னோக்கி செல்லுகிற ஒரு அற்புதத்தின் அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவாராக. இருக்கிற நிலைமையிலேயே நம்முடைய வாழ்க்கையை வைத்து கொண்டு நடத்தாதபடி உண்மையாகவே தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒரு 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 தேராகு போல ஆரான்லே 205 வருஷம் அதே இடத்துல இருந்து மரித்து போகாதபடி உண்மையாகவே தேசத்தை சுதந்திரிக்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னோக்கி போலாடினா நான் இருக்கிற மாதிரியே நான் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. நம்ம முன்னோக்கி போலாடினா பின்னோக்கி போகிறோன்னு என்ற அர்த்தம். We are backsliding if we are not moving forward. நம்ம ஐயோ நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு மட்டும் பேசல, ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு மட்டும் ஒன்றும் செய்யலை, அதனால நான் இருக்கிற நிலைமையிலே நான் இருந்துறேன்னு நம்ம இருக்க முடியாது.
20 வருஷத்துக்கு முன்பதாக 30 வருஷத்துக்கு முன்பதாக ஏதோ ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னான்னு சொல்லி அப்படியே பிடிச்சுக்கொண்டு அப்படியே நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு இருக்க முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ரொம்ப சாதாரணமா ஆக்கிட்டாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமா ஆக்கிட்டாங்க. நல்லா யோசித்து பார்ப்போமா, கடைசி ஆண்டவர் நம்மோட எப்போ பேசினார்? எப்போ நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பதாக திறந்து அவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை நம்ம கடைசியாக எப்போ அனுபவித்தோம்? எப்பொழுது ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரே ஒரு அனலாக வாழுகிற ஒரு வாழ்க்கை எப்போ நம்ம கடைசியாக வாழ்ந்தோம்? ஆண்டவர் நீங்க முன்னோக்கி போகாவிட்டால் பின்பதாக போகிறீங்க, பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? How do we identify we are backsliding? முதலாவது காரியம், நீங்கள் தடை செய்யப்பட்ட காரியங்களுக்கு பின்பதாக போவது. You need to understand, if you are not moving forward, you are backsliding. And you can identify that you are backsliding if you are going after the forbidden. ஆதாமும் ஏவாளையும் நம்ம பார்க்கும்போது இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்க எல்லா விருட்சங்களையும் நீ சாப்பிடலாம், ஒரே ஒரு மரத்தில் இருக்கிற கனியை மட்டும் நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லும்போது அதற்கு பின்பதாக மட்டும்தான் இந்த ஆட்கள் ஓடி போனாங்க. எது தடை செய்யப்பட்டதோ அந்த காரியங்களுக்கு பின்பதாக ஓடுவது. தடை செய்யப்பட்ட காரியங்கள், ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நீ அனுபவிக்கலாம்னு சொல்லும்போது சில காரியங்களை உன் இருதயத்தை நீ விட்டு கொடுத்துடாத, உன் கண்களை நீ பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள், உன் நாவை நீ பரிசுத்தமாக பாதுகாத்துக்கொள், என்னுடைய அபிஷேகத்தை நீ ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு அதன்படி நடன்னு சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் அனுபவிக்க கொடுக்கும்போது சில தடை செய்யப்பட்ட காரியங்களை விட்டு விலக வேண்டும். உன் ஃபோனில் என்னத்தை நீ பார்க்கிற, நீ யார்கிட்ட நீ பேசி கொண்டு இருக்கிற, எப்படிப்பட்ட காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டு இருக்கிற, நீ எப்படிப்பட்ட பிஸ்னஸை நீ செய்து கொண்டு இருக்கிற, சில தவறான பிஸ்னஸுக்குள்ள உன் பணத்தை நீ போடக்கூடாது, பணத்தை தவறான முறையில் நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் தடை செய்யப்பட்ட காரியங்களுக்கு பின்பதாக உன் இருதயத்தை நீ போகும்போது நீ பின்னோக்கி போகிற ஒரு அனுபவத்திற்குள்ள தாவீதும் பத்சேபாலும் பார்க்கும்போது அவன் போராடி கொண்டிருக்கிற வேளையில் அவன் யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தான்? தடை செய்யப்பட்ட காரியத்திற்கு பின்பதாக ஓடுகிறவனாக இருந்து அது பேரழிவையும் ஒரு பெரிய வெட்கத்தையும் கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருந்தது. தாவீதையும் பத்சேபாலும் பார்க்கும்போது தடை செய்யப்பட்ட காரியங்களுக்கு பின்பதாக அவன் போனான். ரெண்டாவது காரியம், நீ முன்னோக்கி போகாதபடி பின்னோக்கி போய் கொண்டு you are backsliding if you are determining things on your own self and not hearing from God. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கேட்காதபடி நீ உன்னுடைய சொந்த சுய சித்தத்தை வைத்து சில காரியங்களை நீ தீர்மானித்து கொண்டிருக்கிற. இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போய் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் இல்லாதபடி நீயே சொந்த சுய சித்தத்தில் நீயே சில தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு இருந்தனா சிறு சிறு காரியங்களுக்கு நம்ம அநேக நேரம் நம்ம ஜெபிக்க மாட்டோம். பெரிய காரியங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், சின்ன காரியங்களுக்கு ஆண்டவரிடத்துல போக மாட்டோம். ஆண்டவர் நீ உன்னுடைய சொந்த சித்தத்தில் நீயே தீர்மானித்து எடுத்துக்கொண்டு இருந்தனா ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். If you are determining things on your own self and not determining things as per what God is saying, if you are not hearing God, then it means that you are backsliding and not moving forward. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8-13 நம்ம பார்க்கும்போது சாமுவேல் வருவது தடை செய்யப்பட்டது. அவன் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டான். அதனால என்ன பண்ணான் சவுல்? அவன் செய்யக்கூடாத காரியத்தை அவன் செய்து அங்கே போய் பலி செலுத்துகிறத நம்ம பார்க்கலாம். அவன் ஆட்களை பார்த்து பயந்து, ஆட்களுக்கு முன்பதாக இதெல்லாம் நான் செய்ய போகிறேனேன்னு சொல்லி அவன் பயந்து, ஆட்கள் ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லி பயந்து அவன் சொந்த சித்தத்தில் அவன் போய் அங்கே பலி செலுத்துறான். இது நிமித்தமாக அவன் மேலே வைத்திருக்கிற பாரத்தை ஆண்டவர் எடுத்து விட்டு, அவன் மேலே வைத்திருந்த அந்த ஒரு ஆளுமையை எடுத்து விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற
ஒரு மகனை நான் தெரிந்து கொள்வேன்னு சொல்லி அந்த இடத்துல தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரத்தை ஆண்டவர் பறித்து போடுகிறார். அவனுடைய சொந்த சித்தத்தின் நிமித்தமாக, அவன் சொந்த முயற்சியில், சொந்த ஞானத்தில் அவன் செய்த காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவர் வைத்திருந்த காரியத்தை அவன் இழந்து போனான். மூன்றாவது காரியம், நம்ம இயேசுவை நோக்கி பார்க்காதபடி நம்ம தீர்மானித்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகள் இயேசுவோட பெருசாயிரும். அநேக முறை பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டவரத்தில் ஓட மாட்டோம். பிரச்சனையே பார்த்து இந்த பிரச்சனை ரொம்ப பெருசு, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசு, இந்த பிரச்சனையை நான் தீர்க்க போறேன்னு சொல்லிட்டு இயேசுவை நோக்கி பார்க்க முடியாத ஒரு கண்கள், ஒரு வழிக்குள்ள நம்ம போயிடும். If you look at your problems more than you look at Jesus. பையன் படிக்க மாட்டேங்கிறான், பொண்ணு படிக்க மாட்டேங்கிறான், இல்லாட்டி என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ரொம்ப பிரச்சனை, இந்த ஆள் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பிரச்சனையே பெருசாக்கி கொண்டு இருக்கோம்னா, ஆண்டவர் இயேசு நமக்கு பெருசாக தெரியணும், பிரச்சனைகள் சிறுசாக தெரியணும். என்னாகும் 13ஆவது அதிகாரம் 32-33 பார்க்கும்போது, நாங்கள் வெட்டிக்கிளிகளை போல இருக்கிறோம், அவங்க பெரிய ராட்சதர்களை போல இருக்காங்க, நாங்கள் அவங்க கண்களுக்கு முன்பதாக ஒன்றும் இல்லாதவங்களா இருக்கோம்னு சொல்லி இந்த வேவு பார்க்க போனவங்க 10 பேர் வந்து சொன்னாங்க. விசுவாச கண்களில் 2 பேர் தான் பார்த்தாங்க. இதெல்லாம் பாஸ்டர் உங்களுக்கு நிறைய டைம் இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பார், அதனால நான் திருப்பி இந்த கதையெல்லாம் சொல்லலை. நீங்கள் வீட்டில் போய் இந்த கதையெல்லாம் படிச்சுக்கோங்க. ஆனால் வெட்டுக்கிளிகளை போல நாங்கள் இருக்கிறோம், எனக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது, நாங்கள் இந்த இடத்த சுதந்திரத்தை கொள்ள முடியாதுன்னு சொல்லி அங்கே ஒரு 10 பேர், வேவு பார்க்க போன 10 பேர் விசுவாசம் இல்லாதபடி, விசுவாச கண்கள் இல்லாதபடி பிரச்சனைகளை பெருசாக பார்த்தாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும் விசுவாச கண்களில் இவர்களை நம்ம மேற்கொள்ள முடியும்னு சொல்லி விசுவாசத்தோட போனாங்க. இந்த 2 பேர் மட்டும்தான் கானான் தேசத்திற்குள்ள போக முடிஞ்சுச்சு. உன்னுடைய பிரச்சனைகள் இயேசுவோட பெருசா இருக்கா? இந்த காலை வேளையில் நீ பின்பதாக போய் கொண்டு இருக்கிற எல்லாம் நல்லா நம்முடைய இருதயத்தை நம்ம வைத்து ஆராய்ந்து பார்ப்போம். 4வது காரியம், ஆவியானவருடைய வரங்கள், ஆவியானவருடைய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில முழுசா இல்லாதபடி வெளியரங்கமான காரியங்கள், ஏதோ ஒரு 10 நிமிஷம் ஒரு அந்நிய பாஷையில பேசிட்டா அங்க ஒரு மந்திரமும் நடக்காது. 10 நிமிஷம் அப்படியே ஒரு கையெல்லாம் தட்டி ஒரு 10 நிமிஷம் ஒரு அந்நிய பாஷைலாம் பேசிட்டோம்னா ஏதோ அங்கெல்லாம் எல்லாம் கதவெல்லாம் திறந்துடும், அப்படிலாம் கிடையாது. இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் டு depend on the external signs of the Holy Spirit and not on the real power of the Holy Spirit, பரிசுத்தாவியானுடைய உண்மையான வல்லமே நம்ம பெற்றுக்கொண்டு நடக்காதபடி இந்த வெளியரங்கமான காரியங்கள், இந்த கையை வச்சா கீழே விழுறான், அல்லாட்டி ஊதுனா அப்படி ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அல்லாட்டி நம்ம வர்ஷிப் நடத்தும் போதெல்லாம் நமக்கு நல்லா ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சிட்டோம், சர்ச்சில் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரிலாம் மியூசிக்லாம் இப்படியே போட்டுக்கிட்டே இருந்தா ஏதோ ஆண்டவர் பிரசனம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்போம். அநேக முறை இதெல்லாம் ஒரு பெரிய ஏதோ ஒரு ஆல்டர், இதெல்லாம் நம்ம கை வச்சா ஏதோ பவர் வரும், ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இடத்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அருமையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு. ஆனால் இந்த பில்டிங்கை வச்சு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தான் உண்மையான சபை. ஆமென், ஹல்லேலூயா. நான் தான் உண்மையான சபை அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் கரங்களை வைத்து, நான் தான் உண்மையான சபை, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் தான் உண்மை உள்ளவர். இந்த ஆவியானவரை விசுவாசித்து, இந்த ஆவியானவரை நம்பி உண்மையாகவே ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் போது உண்மையான வல்லமை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். இந்த வல்லமை வரும்போது என்ன இருக்கும்? முதலாவது வல்லமை வரும்போது பிசாசின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். பாவத்தை விட்டு விலகி நிற்பதற்கு ஆண்டவர் பலனை தருவார். ஆவியானவர் நமக்கு நல்ல சாட்சி சொல்வதற்கு, you will be witnesses, ஆண்டவர் நம்மை நல்ல சாட்சிகளாக மாற்றும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். நீ சாட்சி இல்லாத வாழ்க்கை, நான் ஆவியானவர்னால் நிரம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை நீ வாழவே முடியாது.
வல்லமை உள்ள ஆவியானவர் நம்ம மேல கிரியை செய்யும் போது நமக்கும் வல்லமையை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆமென். Do not depend on the external signs of the Holy Spirit. If you are not moving forward, you are moving behind and you are backsliding if you are depending on the external signs of the Holy Spirit and not on the real power of God. ஆவியானவருடைய உண்மையான வல்லமை உணர்ந்து கொள்ளுகிறவனாக இல்லாதபடி வெளியரங்கமான காரியங்கள் நல்லா இந்த ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிட்டு நல்லா கரங்களை மட்டும் நல்லா இப்படி அசைப்பாங்க. சில பேர் தலையெல்லாம் பயங்கரமா ஆட்டி உருணிகள்லாம் என்னெல்லாமோ பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் போனால் வருகிற கெட்ட வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். சண்டை போடுகிற விதத்தெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், இப்படிலாம் சண்டை போட முடியுமான்னு சொல்லி. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து பின்வாங்கி கொண்டிருக்கிற இருதயங்கள் இல்லாதபடி உண்மையாகவே ஆண்டவரை நம்பி விசுவாசித்து வல்லமை உள்ள வாழ்க்கையை வாழுகிற ஒரு சபையாக ஆண்டவர் மாற்றுவாராக. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்தங்கி கொண்டு இருக்கிறோமா? என்னுடைய பின்வாங்கின வாழ்க்கைகளாக இல்லாதபடி உண்மையாகவே வல்லமை உள்ள வாழ்க்கையாக ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் பூர்ணமாக நிறைவேற்றுகிற ஒரு சபையாக, ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன பாரம் இருக்கிறதோ அந்த இருதயத்தின் பாரத்தை அறிந்து, அவருடைய இருதயத்தின் வாஞ்சை அறிந்து, தாகத்தை அறிந்து, அதற்கு ஏற்ப நடந்து வல்லமை உள்ள சபையாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. சாதாரண வாழ்க்கை அல்ல, முன்னோக்கி செல்லுகிற வாழ்க்கை. நல்லா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முன்னோக்கி செல்லுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு போவாராங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 14 to 17 யாராவது படிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளணும். எபேசியர் 5வது அதிகாரம் 14 to 17. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எல்லாரும் தூங்குற, யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா லைட்டா தட்டி கட்டி தூங்குகிறனே விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், நீங்கள் ஞானமற்றவர்கள், நல்லா என்ன போட்டிருக்காங்க, ரொம்ப டீசெண்டா போட்டு லூஸா இருக்காதுன்னு போட்டிருக்காங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். இப்பதான் யாரையா பார்த்து பைபிள்லே நல்லா திட்டுறதுக்கு சொல்லியிருக்காங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாராவது உட்கார்ந்து இருந்தாங்கன்னா என்ன சொல்லுங்க, ஞானமற்றவர்களாக இல்லாதபடி ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று, எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவர்களாக இருங்க, ஞானமற்றவர்களாக இல்லாதபடி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ தூங்கி கொண்டு மரித்து, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஆவி மரித்து இருந்துச்சுன்னா ஆண்டவர் உன்னோட தான் பேசி கொண்டிருக்கிறார். வேக் அப் யூ ஸ்லீப்பர். ஒருவேளை நீ தூங்கி கொண்டு இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு சாதாரணமான ஒரு தூங்கி வழிகிற ஒரு வாழ்க்கை இல்லாதபடி காலை வேளையில ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், வேக் அப். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஆமென். சோம்பேறியா இருக்காத, ஞானம் உள்ளவனாக இரு, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். ஆண்டவர் என்ன காரியத்தை உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறாரோ அதை நீ உடனே அதை செய்வதற்கு பிரயாசம் எடு. சாதாரணமா விட்டு போகாத. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசனத்தில் உட்கார்ந்து உண்மையாகவே ஆண்டவரே எனக்கு நீர் செய்வீராக அப்படின்னு சொல்லி ஊக்கத்தோடு நீ ஜபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக உடைய வாழ்க்கையில செய்வார். எங்களுடைய சபை அந்த புதிய இடத்தை நம்ம கட்டும்போது நிறைய பேர் மே 1ஆம் தேதி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய சபையிலேருந்து அநேகர் வந்திருந்தாங்க. மே 1ஆம் தேதியில் அந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக வருஷங்கள் பிரச்சனைகளோடு இருந்தது. பிரச்சனைகளோட ஒவ்வொரு நிலைமையிலையும் ஆண்டவர் ஜெபம் பண்ணி ஜெயத்தை எடுக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை எங்களுடைய சபைக்கு கொடுக்கணுமா? எங்களுக்கெல்லாம் அநேக நேரம் கஷ்டமாக இருக்கும். ஆண்டவரே
எதுக்காக இது இவ்வளோ பெருசாக நாங்கள் கட்டிக்கிட்டு இதெல்லாம் கஷ்டமாக இருக்கேப்பா, ஆட்களை வர வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். பாஸ்டர் ஈஸியாக சொல்கிறார், மேலேயும் கீழேன்ட்டு. அது அந்த பழைய இடம். புதிய இடத்துல ஆட்கள் வரதே கஷ்டம். 10,000 பேர் இருக்காங்க அந்த புதிய இடத்துல. வந்து ஒவ்வொரு வாரமும் அந்த இடத்த நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது அதற்குரிய பெரிய தடைகள் வருகிறது. ஆனால் உண்மையாகவே ஊக்கத்தோடு நம்ம ஜெபித்து ஜெபித்து ஆண்டவரே இதை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு முன்பதாக சென்று எல்லா காரியங்களையும் செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் 2020 இந்த இடத்துல நான் பேசினேன். அதுக்கப்புறம் நாங்கள் அப்ளிகேஷன் போட்டு அப்ரூவல் கிடைக்கிறது ஆச்சரியமாக. அந்த கோவிட் பீரியட்லேயும் அப்ரூவல் கிடைத்து அது ஆச்சரியமாக ஆண்டவர் இதை கட்டி வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. 22 செப்டம்பர்லேருந்து நாங்கள் கட்டி கொண்டு வருகிறோம். அக்டோபர் 12 அந்த இடத்த நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாக ஆச்சரியமாக செய்கிற கரத்தை, ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற நல்ல கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. அதிசயமாக செய்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சாதாரணமாக விட்டு விடாதீங்க. வேக்கப். உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிருக்கலாம். மரித்த ஒரு சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை மரித்து போய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது உன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். ஞானமுள்ளவனை போல இரு, ஞானம் மற்றவர்களை போல இராத, ஞானமுள்ளவனை போல இரு. ஆச்சரியமாக நடத்துகிறத நீ பார்க்க. நீ செத்து போன உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியுமாக உயிர்ப்பித்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம், எபேசியர் 5வது அதிகாரம் 8-13 நம்ம பார்க்கும்போது, முற்காலத்தில் படிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின், எல்லாரும் சொல்லுவோமா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. எல்லாம் பார்த்து பக்கத்தில், யூ ஆர் தி சில்ட்ரன் ஆஃப் லைட். வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்துகள். பார்த்து சொல்லு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெளிச்சத்தின் பிள்ளையாக நம்ம நடந்து கொள்வோம். 9வது வசனம், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகுகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. கனியற்ற அந்தகார கிரியைகளை இனிமேல் நம்ம செய்யவே கூடாது. தூங்குகிற நீ விழித்து எழும்பு. மரித்ததில் இருக்கிற நீ விழித்து எழும்பு. அந்தகார கிரியைகளை விட்டு தூரம் போகணும். There are evil things that are around you. உன்னை சுற்றிலும் அந்தகார கிரியைகள் அநேக காரியங்கள் இருக்கு. உன் கூடயே இருக்கிற நண்பர்கள் வந்து சொல்ற பொய்களை நீயும் சொல்லக்கூடாது. உன் கூடயே இருந்து உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குற காரியங்களை நீயும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நீ கனியற்ற வாழ்க்கை இல்லாதபடி உன்னுடைய வாழ்க்கையை அழித்து போடாத. இன்றைக்கு இந்த அந்தகார கிரியைகளிலிருந்து வெளியே வா. ஏன்னா ஒரு நாள் நிச்சயமாக எல்லாம் வெளியே வரும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று அறிந்து அதன்படி நீ செய். ஆண்டவருக்கு என்னது ப்ளீஸிங்காக இருக்கு, ஆண்டவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆண்டவர் என்ன காரியத்தை சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன காரியங்களை நம்மளை வழிநடத்தி சொல்லுகிறான்னு சொல்லி அறிந்து அதை புரிந்து அதன்படி நம்ம நடக்க வேண்டும். கனியற்ற அந்தகார கிரியைகளை விட்டு ஓடி போனோம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலையும் பாவத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கிறாயோ, மகளே பாவத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கிறாயோ, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த அந்தகார வாழ்க்கையிலிருந்து வெளியே வா, பூர்ணமாக வெளியே வா. ஆண்டவர் அதுக்கு உதவி செய்வார். கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழும்படியாக ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நிச்சயமாக உனக்கு உதவி செய்கிறவர்.
பரிசுத்தாவியானவர் உன் மேலே வரும்போது பலனோடு இந்த அந்தகார கிரியைகளை விட்டு பூர்ணமாக வெளியே வந்து ஒரு பூர்ணமான வாழ்க்கைக்குள்ள உன்னை ஆண்டவர் வழிநடத்த ஆண்டவர் இன்றைக்கு உன் அருகாமையில் நின்று கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் எல்லா விதமான பாவங்கள்ல இருந்தோம், எல்லா விதமான அந்தகார கிரியைகள்ல இருந்தோம் வெளியே வரும்படியாக ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் வழி நடத்துவார். ஒரு பலனுள்ள வாழ்க்கை வாழ, ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வல்லமையோடு வாழும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். நீ விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திரு. ஒருவேளை பாவத்தில் நீ விழுந்திருந்த மறுபடியும் அதே பாவத்துக்குள்ள விழுந்து கொண்டே இருக்காத. நிச்சயமா ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். விழுந்திருந்தனா விழித்து எழும்பி அந்த பாவத்தை விட்டு வெளியே வா, பூர்ணமாக வெளியே வா. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஒருவேளை நீ கீழே விழுந்தா அதே பாவத்தில் உட்கார்ந்து கொண்டே இருக்காத. ஒருவேளை மறுபடியும் அதே பிரச்சனைக்குள்ள விழுந்து கொண்டே இருந்தனா இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். மறுபடியும் எழுந்துரு. மறுபடியும் அவர் உன் பக்கத்தில் வருவதற்கு அனுமதி. ஒருவேளை சண்டையில் சாதாரணமாக இப்படியே வந்து இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே இதே பாவத்தில் நான் உட்கார்ந்துருக்கிறேனே அப்படின்னு நீ சொல்லிக்கொண்டு இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கலாமா வேண்டாமான்னு உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். நீ இருக்கிற நிலைமையில அப்படியே விட்டு விடாத, நீ விழித்து எழும்பி வா. இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். அந்த பாவத்திலிருந்து நீ பூர்ணமாக வெளியே வா. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் சிலுவையில் மரித்து எல்லா ரத்தத்தையும் உனக்காக தான் சிந்திருக்கிறார். உன்னை பூரணமாக உன்னை நல்ல வழியில் நடப்பதற்கும் பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கும் உனக்கு நல்ல வழியாக அவரே வந்திருக்கிறார். அவருக்கு நீ உன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுத்து மறுபடியும் இடம் கொடுக்கும்போது உன் பாவத்தை எல்லாவற்றையும் நீக்கி ஒரு பூரண விடுதலையை உனக்கு கட்டளை விடுவார். ஹல்லேலூயா. அவர் கட்டளையிடுவார். ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையாக மறுபடியும் மாற்றுவார். உன்னுடைய வாழ்க்கையும் பூரணமாக மாறும். அவருடைய வாழ்க்கைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ கொடுக்கும்போது ஒரு பெரிய சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. நீ இருக்கிற நிலைமையிலே இருக்க தேவையில்லை, நீ இருளிலே உட்கார்ந்து கொண்டு இருக்க தேவையில்லை. அதிலிருந்து வெளியே வந்து ஒரு அருமையான வாழ்க்கை வாழ ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக. அதனால எழுந்துரு. அருமையான வாழ்க்கையை வாழுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3லிருந்து 8வது வசனம் பார்க்கும்போது எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். எலியா ஒரு பெரிய வல்லமையுள்ள ஊழியத்தை அவன் செய்தவன் தான். ஆனால் எசபேல் ராணி அவனை பார்த்து உன்னை நாளைக்கு நான் கொல்ல போகிறேன்னு சொல்லும்போது அவன் அப்படியே பயந்து போய் ஒரு சூறைச்செடியின் கீழாக உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கப்பா, இனிமேல் நான் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை, இனிமேல் இந்த ஊழியத்தை நான் செய்ய பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் விட்டு அந்த சூறைச்செடியின் கீழாக போய் உட்காந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை எடுத்துருங்க. ஒருவேளை நீ பல வருஷம் இதே சபைக்கு நீ வந்து ஊழியத்தில் முன்பதாக நீ செய்து கொண்டு இருந்து இப்போ வந்து ஒரு இதுமேல் நான் என்ன செய்ய போகிறேன், ஊழியெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் அதே பாவத்தில் நான் விழுந்து கொண்டே இருக்கிறேனேன்னு சொல்லி சோர்ந்து போய் நீ இந்த காலவேளையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். எலியாவும் சூறைச்செடியின் மத்தியில் உட்கார்ந்து என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லிவிட்டு அவன் படுத்து தூங்கி விடுகிறான். 3வது வசனத்துல படிப்போம். 1 ராஜாக்கள் 19ஆவது அதிகாரம் 3லிருந்து. அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க,
நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். அவன் புசித்து குடித்து என்ன பண்ணிட்டான்? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவருடைய வார்த்தைலாம் அப்படி சண்டே காலையில் ரொம்ப அருமையாக வரும். அப்போல்லாம் கேட்கும் போதெல்லாம் நல்லா ஏதோ ஒன்று தந்தூரி ரொட்டியும் வேற என்ன கொடுத்தாங்கன்னு தெரில, ஒரு தண்ணியும் இருந்துச்சான். அதை எடுத்து சாப்பிட்டுட்டு திருப்பி வீட்டில் போய் எவ்வளோ விழித்திரு எலும்பு, மரித்தோரில் எலும்பு, வெளிச்சத்தின் பிள்ளையா இரு, இப்படிலாம் நம்ம கேட்டுருவோம். நல்லா ஆகாரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பியும் வீட்டுக்கு இந்த எலியாவை போல இருந்தால் பரவாயில்ல, ஆனால் எலியாவை போல திருப்பியும் எலியா என்ன செஞ்சா? படுத்து தூங்கிட்டான். 7வது வசனம் 8வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து, கர்த்தருடைய தூதன் மறுபடியும் 2ஆம் முறை வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். நீ பண்ண வேண்டிய பிரயாணம், நீ இருக்கிற நிலைமையிலேயே நீ இருந்து கொண்டு இருக்க முடியாது. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஏதோ நம்ம ஒரு சபையை நம்ம கட்டிட்டோம், ஏதோ ஒரு பெரிய பில்டிங்கை கட்டிட்டோம், இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆராதனை நடத்திட்டோம்னு சொல்லி நம்முடைய இருதயத்தில் அப்படியே இப்படி ஒரு பெரிய சபைக்கு நம்ம வந்துட்டோம், நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற நிலைமையிலேயே இந்த காலை வேளையில் நீங்கள் இருக்க முடியாது. 2ஆம் முறை வந்து தூதன் எலியாவை தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிற சத்தம் இன்றைக்கு காலை வேளையில் உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கு. ஆமேன். ஆண்டவர் உன்னை அழைத்த தேவன், ஆண்டவர் உண்மை உள்ள தேவன். ஆண்டவர் நிச்சயமாக நீ அப்படியே சூறைச்செடிக்குள்ள உட்கார்ந்து ஆண்டவரே போதும்பா, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கை இதுக்கு மேலே என்ன செய்ய போறேனே தெரியலப்பா, இதுக்கு மேலே நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னத்தை நான் சாதித்தர போறேன்னு சொல்லி இருக்கிற நிலைமையிலே நீ இருக்க முடியாது. இந்த கால வேளையில் தூங்கி கொண்டு இருக்கிற நீ விழித்து எழும்பு. மரித்த நீ மறுபடியும் எழுந்து வா. நீ பாவத்தில் இருந்து அதே இடத்துல உட்கார்ந்து கொண்டு அப்படியே சோர்ந்து போய் இந்த காலவேளையில் இருக்கலாம். ஆனால் இந்த காலவேளையில் மறுபடியும் உன்னை எழுப்புகிற ஒரு சத்தம், உன்னை எழுப்புகிற ஒரு அனுபவம், மறுபடியும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிற சத்தத்தை ஆண்டவர் உன்னுடைய காதுகளிலையும் இருதயத்திலையும் இந்த காலவேளையில் பேசி கொண்டு இருக்கிறார். He is a God of the second chances. 2ஆம் முறை உனக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக உன்னுடைய தேவன் இருக்கிறார். ஏதோ என்னுடைய வாழ்க்கை அப்படியே போச்சு, என்னுடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி முடிய விட பண்ணாத ஒரு அருமையான தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நான் வந்து 7 மாதத்தில் பிறந்த ஒரு குழந்தை. என்னை பார்த்து எல்லா டாக்டர்ஸும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த குழந்தை வந்து இனிமேல் இருக்க முடியாது, வாழாது அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் கைவிட்டாங்களாம். எங்கள் அம்மா அப்படி ஒரு ஷூ பாக்ஸ் 8 சைஸ் தான் நான் இருந்தேனா. இன்னைக்கு பார்த்தா அப்படி தெரியாது, என் கால் சைஸே 11. இப்போ ஷூ பாக்ஸ் சைஸ் 8, அதான் என்னுடைய மொத்த உடம்பே. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இன்னும் 1 வாரத்துக்குள்ளே கதை க்ளோஸ், இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. எங்கள் அப்பா அந்த நேரத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நீங்கள் அவசரப்பட்டுலாம் குழந்தை பிறந்துச்சுலாம் வந்துடாதீங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களும் ஊர்லேருந்து கிளம்பிலாம் வரல, ஒரு 3 நாள் கழித்து வந்தாங்க. அவங்க செக்ரட்டரியாக இருந்தாங்க அந்த காலத்தில், அதனால் ஊரில் இருந்தாங்க, அவங்களால வர முடியல. எங்கள் அம்மா அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு, ஆண்டவரே இந்த குழந்தைய எனக்கு கொடுத்துருக்கீங்களே, 7 மாதத்தில் வெளியே வந்துட்டானே, இவன் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு எவாஞ்சலிஸ்டுடைய ஒய்ஃப் அவங்கள வந்து பார்த்து, நீங்கள் பயப்படாதீங்க, ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவர் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அந்த இடத்துல ஜெபம் பண்ணாங்களாம்.
அந்த அந்த ஒரே வார்த்தையை அவங்க பிடித்து கொண்ட, ஆண்டவரே இந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இந்த வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அந்த 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 குழந்தைய அப்படியே வைத்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்து வச்சாங்க. 3 மாதம் வரைக்கும் எங்கள் வீட்டில் லைட்டே ஆஃப் பண்ண முடியலையா. நைட்னா லைட்டு ஃபுல்லாக ஆன் பண்ணியிருக்கோம். அப்படியே சாரியில் ஃபுல்லாக சுற்றி 3 மாதம் வரைக்கும் அப்படியே ஒரு ஒரு லைட்டு உள்ள இடத்துலையே வைத்து கொண்டே இருந்தாங்க. வீட்டில் கொண்டு போயிட்டாங்க. நான் லைட்டுக்குள்ளேயே வைத்து 3 மாதம் வரைக்கும் அப்படியே வைத்திருக்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நான் அழுதேன்னா உடம்பெல்லாம் வந்து ப்ளூ கலராக மாறிடுமா. அப்படியே உடம்பெல்லாம் ப்ளூ கலராக மாறி எப்போ மறிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்த ஒரு காலம். ஆனால் ஆண்டவர் கைவிடவில்லை. ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துகிறத. ஆண்டவர் இம்மட்டும் நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து 2 குழந்தைங்களை கொடுத்து ஆண்டவர் இப்படி ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நான் ஊழியத்திற்கே வர வேண்டாம்னு யோசித்தேன். அநேக நாட்கள் நம்ம ஊழியத்துக்கே வரக்கூடாது. ஏன்னா எங்கள் அப்பாவையும் பார்த்துருக்கேன், சபையெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இந்த ஊழியத்துக்கெலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நல்லா நான் வேலை செய்யணும்னு நான் போயிட்டேன். ஆனால் ஆண்டவர் விடலை. 4 வருஷம் வெளியே இருந்து நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்சு நான் நல்லா சம்பாதிச்சு நான் இந்த இதுக்கு சபைக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஆசையோடு நான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் விடலை. ஆண்டவர் மறுபடியும் வாங்க என்னை இழுத்து இந்த ஊழியத்திற்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவர் என்னையும் பயன்படுத்துகிறத நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் ஒன்றையும் விடமாட்டார். ஆமென். ஆண்டவர் ஒன்றையும் விடமாட்டார். இந்த பில்டிங் வந்து நாங்கள் 2002 கட்ட ஆரம்பித்தோம். 2002 கட்டி எப்படியாவது நம்ம முடிக்கணும், 2007 முடிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அங்கே போய் எடுத்து டாக்குமெண்ட்லாம் பார்த்தா எல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2011 பார்த்தா ஃபுல்லாக கவர்மெண்ட் எங்களுக்கு எதிர்த்து வந்துச்சு. 2014 கோர்ட்டுகள்லாம் சேர்ந்து எதிர்த்து வந்துச்சு. 2016 அடுத்த ஒரு பெரிய குரூப் எழும்பி வந்து போராடிச்சு. ஆனால் ஆண்டவர் விடவே இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பலனை கொடுத்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி ஆச்சரியமாக 2021 அப்ரூவலையும் கொடுத்து நடத்தி வருகிறத நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் உன்னை கைவிடுகிற தேவனாக இருக்க மாட்டார். அப்படியே விட்டு ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு அழைப்பு கொடுத்த ஏதோ ஒரு சத்தம் உனக்கு கேட்டுச்சு, ஏதோ ஒரு காரியத்தின்னு சொல்லி ஆண்டவர் உன்னை கைவிட்டு உன்னை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. இந்த சர்ச்செல்லாம் கட்டுவதற்கு கலெக்டர் பெர்மிஷன் வாங்கணும். கலெக்டர் பெர்மிஷன் வாங்குவதற்கு கலெக்டர் ஆஃபீஸில் நானும் என் கூட இருந்த நபர்களும் போனோம். அவர் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய இடத்த நீங்கள் என்னத்தை கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த பேப்பரை தூக்கி வச்சுட்டார். நாங்கள் ஆஃபீஸை விட்டு வெளியே நின்றுட்டு இருந்தோம். ஒரு 1/2 மணி நேரம் எங்கள் பேப்பர் எந்த இடத்துக்கு போகுதுன்னு சொல்லி பார்ப்பதற்கு அங்கே வெளியே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். யூஸ்வலாக பெரிய ஆஃபீஸர்ஸ் உடைய எல்லாம் ஒரு சைனை வச்சு பின்னாடி உள்ள ஆஃபீஸுக்கு தான் போகும். அந்த ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸர்கிட்ட போகுதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு அந்த ஆஃபீஸர் லேண்ட்ஸ் 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு செங்கல்பட்டில் போய் நின்று கொண்டு இருந்தோம். அங்கே போய் நின்று கதவை தட்டி, சார் இப்போ தான் நாங்கள் கலெக்டர்கிட்ட நாங்கள் பேப்பர் கொடுத்தோம், எங்கள் பேப்பர் உங்கள் டேபிளுக்கு தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க, நாங்கள் உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த பேப்பரை எடுத்து பார்த்தார். இது புதுவாழ்வு ஏஜி சபை அந்த சென்னையில் இருக்கே அவருடைய சபையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நீங்கள் தான் பில்டிங் கட்ட போகிறீங்களா? இவர் வந்து ஒரு பெரிய டெப்யூட்டி கலெக்டராக இருக்கார், ஆஃபீஸர். அவர் பார்க்குறார், இவர் தானா பாஸ்டர் மோகனா அப்படின்னாரு. ஆமாம், இது பாஸ்டர் மோகன் சர்ச் தான் அப்படின்னு டபக்குன்னு சேர்லேருந்து எழும்பிட்டார். நான் உடனே நேம் போர்டை போய் திரும்பி பார்த்தேன். என்னன்னா ஏதாவது ஒரு கிறிஸ்தவ பேராக இருக்குமோ, ஒரு தாவீதோ தானியலோ, ஏன்னா நிறைய சிபி. டபக்குன்னு எழும்பி அந்த பேப்பரை பார்த்துட்டு, இது இந்த டிவிலாம் வருவார் அந்த பாஸ்டர் மோகன். ஆமாம் அப்படின்னு, அவர் எங்கள் அப்பா தான் சார்ன்னு சொல்லி ஃபோனை எடுத்து உடனே பாஸ்டர் மோகனுக்கு போட்டேன். அவர் அப்படியே கண்ணில் கண்ணீரோட, சார் 15 வருஷத்துக்கு முன்பதாங்க நான் பாஸ்டர் எல் ஜோசப் சர்ச்சில் அந்த ஹோசூரில் நான் ரட்சிக்கப்பட்டேன். என் குழந்தைய ரொம்ப அவங்களுக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்துச்சு. அந்த சபையில் உள்ள ஒரு சகோதரி, அவங்க டீச்சராக இருந்தாங்க. என் குழந்தைக்கு அன்பு செலுத்தினதை நான் பார்த்தேன். அது நிமித்தம் என்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நான் கொடுத்தேன். நான் 15 வருஷம் முன்பதாக ஆண்டவர் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி அவர் எடுத்துட்டு இந்த பேப்பரில், நான் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய பர்மிஷனை நானே நின்று நான் எடுத்து நான் முடிப்பேன்னு சொல்லி அவரே பொறுப்படுத்தி கொண்டார். கலெக்டர் பெர்மிஷன் வாங்குறது சபைகளுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அதில் ஒரு பெர்மிஷன் கீழே
போலீஸ் 4 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஃபயர் இருக்கும், என்வாயர்மெண்ட் இருக்கும், இன்னும் பிடபிள்யூடி இருக்கும், இந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்கும். அவரே நின்று எல்லா பெர்மிஷனும் அவரே வாங்கி அவர் கொடுத்தார். அவங்களுடைய பாஸ்டர் அவருக்கு ஃபோன் பண்ணி, எப்பா ஆண்டவர் ஒன்று 15 வருஷத்துக்கு முன்பாக ரட்சிக்கப்பட வைத்ததே இந்த ஒரு பெர்மிஷனை உனக்கு கொடுக்கறதுக்கு தான்ப்பா. அந்த நபர் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு டீச்சர், எங்கேயோ இருந்த ஒரு டீச்சரை அவங்களுடைய குழந்தைக்கு அன்பு செலுத்துவதற்காக, குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டதுனால அவருடைய இருதயம், இந்த கிறிஸ்தவங்க எப்படி ஒரு சாதாரண ஒரு குழந்தைய எடுத்து அருமையாக அவங்கள நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி அவனை கொண்டு வராங்க, அவனோட பேசுறதுக்கு அவனை என்கரேஜ் பண்ணி, டிஸ்கரேஜாக இருந்த ஒரு நபரை என்கரேஜ் பண்ணி அவனுக்கு ஆசீர்வாதத்து நிமித்தமாக 15 வருஷம் கழிச்சு ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய பர்மிஷனை அந்த நபர் மூலமாக கொடுத்தார். இன்றைக்கு நீ சாதாரணமாக செய்கிற ஊழியங்கள், நீ சாதாரணமாக ஒரு நபருக்காக நீ ஜெபிக்கிற ஜெபங்கள், நீ எடுத்து பிரயாசத்தோட, ஆண்டவரே இவனுக்கெல்லாம் நான் எதுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னேன், இவன் கேட்கவா போகிறான்னு சொல்லி நீ இருதயத்திலே நீ கஷ்டப்பட்டு கொண்டு நீ சாதாரண ஒரு ஊழியத்தை நீ செய்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய அனாதி தீர்மானத்தின் நிமித்தமாக அவர் ஏற்ற வேலைகளில் அற்புதமாக நடத்தி ஒரு அற்புதத்தை உனக்காக செய்து அநேக ஆண்டுகள் கழித்தும் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் ஒரு நிறைவேற்றுவதற்கு ஒரு நபரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டு கரெக்டான சேரில் நாங்கள் அந்த பேப்பரை தூக்கிட்டு போய் நிற்கிற அந்த வேளையில் பாஸ்டர் மோகனை தெரிந்த ஒரு நபரை அந்த இடத்துல வைத்து ஆண்டவர் அவருடைய திட்டத்தை பூரணப்படுத்துகிறார் என்றால் ஆச்சரியமாக நடத்துகிற தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்ய அவர் போதுமானவர். இந்த காலவேளையில் ஒரு நாள் நீ சோர்ந்து போகாத, ஒரு நாளும் தளர்ந்து போகாத. ஆண்டவர் உனக்கு 2ஆம் தருணம் உன்னை மறுபடியுமாக தட்டி எழுப்பி தூங்குகிற நீ மறுபடியுமாக எழுந்து புசி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிற சத்தத்தை இந்த காலவேளையில் உன் காதுகளும் உன்னுடைய இருதயங்களும் கேட்கட்டும். அப்படியே எழுந்து நெருப்பமாக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் இருக்கிற நிலைமையிலே நான் இருக்க மாட்டேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் சோர்ந்து போய் இருக்கிற நிலைமையிலேயே நான் இருக்க மாட்டேன்ப்பா. இந்த காலவேளையில் என்னோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே என்னுடைய நிலைமையை நீர் மாற்றி அமைப்பீராக, என்னுடைய சூழ்நிலையை நீர் மாற்றி அமைப்பீராக, எனக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாம் வல்லமை உள்ள வாழ்க்கையை வாழும்படியாக அபிஷேகத்தில் என்னை நடத்துவீராகன்னு சொல்லி வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து உண்மையாகவே கேளுங்க. ஆண்டவரே நான் இருக்கிற நிலைமையில் நான் இருக்க மாட்டேன், ஆண்டவரே முன்னோக்கி செல்லுகிற ஒரு அனுபவம், என்னுடைய இருதயம் என் பாத்திரம் விரிவாக்கப்பட்டு அபிஷேகத்தினால நிரப்பப்படுகிற அனுபவம், தொடர்ந்து எலிசாவை போல பின்தொடர்ந்து நடக்கிற ஒரு அனுபவம், இரட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை எனக்கு நீர் தருவீராகப்பா. தேராகுவை போல இருக்கிற இடத்திலே இருந்து 205 வருஷம் அதே இடத்துல இருந்து மரித்து போய் ஆபிரகாமை போல உம்முடைய நோக்கத்தை நோக்கி போய் ஆசீர்வாதத்தோடு அநேக குடும்பங்களுக்கும் அநேக தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக வைத்த ஒரு ஆபிரகாமின் அனுபவம், தொடர்ந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற ஒரு அனுபவத்தை எலிசாவை போல கேரி தார்க்கரையிலே உட்காராதபடி உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சத்தத்திலே நடந்து ஒபே பண்ணி நடக்கிற, கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு நீர் தருவீராக. நீரே பொறுப்படுத்த வழி நடத்துவீராகப்பா. பெரிய காரியங்களை நீர் செய்வீராக. என்னுடைய இருதயத்தை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் என் பாவத்திலே இருந்து மரித்த ஒரு அனுபவத்திலே இல்லாதபடி மறுபடியும் உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஒரு பூர்ணமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் நான் கடந்து வர எனக்கு உதவி செய்வீராகப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாரோடு இடைப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு தேக்கமடைந்த வாழ்க்கையாய் அல்ல. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நான் முன்னேற கிருபை தாரும். எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் முன்னேறி செல்லணும் ஆண்டவரே, நான் முன்னேறி செல்லணும். நான் இருக்கிற இடத்திலிருந்து ஹல்லேலூயா அங்கே தேங்கி இருக்கிற வாழ்க்கையாய் அல்ல, அங்கேயே நின்று போன வாழ்க்கையாய் அல்ல, நான் அடுத்த படிக்கு உயர எனக்கு கிருபை தாரும் என்று விரும்புகிறவர்கள் நல்ல
நல்ல வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி நல்ல ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம் நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா, எனக்கு அந்த கிருபையை தாங்க. என் ஜெப வாழ்க்கை முன்னேறணும், என் விசுவாசம் முன்னேறணும், ஹல்லேலூயா, என் ஊழியம் முன்னேறணும், என் பரிசுத்தம் இன்னும் முன்னேறணும். நான் நிற்கிற நிலையிலேயே இருந்து விடாதபடி, இது போதும் என்று தங்கி விடாதபடி, அடுத்தடுத்த நிலைமைகளுக்கு கர்த்தருக்கு கொடுக்கிறதுல நான் இன்னும் முன்னேறணும், கர்த்தரை ஆராதிக்கிறதுல இன்னும் முன்னேறணும். கர்த்தர் அந்த பலனை எனக்கு தருவீராக. ஜெபிக்கிறவர்கள் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 30 செகண்ட் நல்ல வாய் திறந்து உங்க சத்தம் உயர தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அப்படி எழும்ப எனக்கு கிருபை தாங்கப்பா. நான் போதுங்கிற நிலையில் இருக்கக்கூடாது, இது போதுங்கிற நிலையில் இருக்கக்கூடாது. என்னை கொண்டு நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் எதுவோ, இன்னும் என்னெல்லாம் செய்ய இருக்கிறீரோ அவைகள் அத்தனையும் என் மூலமா நிறைவேறணும், என் குடும்பத்தின் மூலமாய் நிறைவேறணும், என் சபையின் மூலமாய் நிறைவேறணும். கர்த்தரை அப்படி நிரப்பி நடத்த போகிறதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஓ ஹல்லேலூயா, நீ நல்லவர், 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 நல்லவர். நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் தருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அப்படி முன்னேறி செல்ல உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தூக்கத்திலிருந்து எழும்புக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் விழித்திருந்து செயல்பட, நாங்கள் அந்த இருளிலேயே தங்கிவிடாதபடி கர்த்தரை நீர் வெளியே கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டிருந்தா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஓ ரிஹாமா லா ராதானியானா மா ஷம்ப்ரா லா ஹந்தனியானா மா